தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனேஷா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற மந்திரத்துடன் இந்தியா முன்னேறி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். செந்தில் பாலாஜிக்கு ஓடி ஒளிவதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து அதிரடியாக வெளியேறி போர் தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம். ஈரான் அதிரடி எச்சரிக்கை. 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 125 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டி. எகிப்து அணியை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற மந்திரத்துடன் இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெற்ற சமூக நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தோனேஷிய தலைவரை இந்தியாவின் உண்மையான நண்பர் என்று தெரிவித்துள்ளார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற மந்திரத்துடன் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். இந்தியாவின் தன்னிறைவு என்பது இந்தோனேஷியாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஆசியான் பிராந்தியத்திற்கும் ஒரு வலுவான உந்து சக்தியாக அமையும் என்று கூறினார். இந்தியா தொடர்ந்து பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஓடி ஒளிவதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சர் கரூருக்கு செல்வதால் திமுகவிற்கு ஏன் இவ்வளவு பயம் வருகிறது என்று தெரியவில்லை என விமர்சித்தார். தொடர்ச்சியாக மின் கட்டணத்தை குறைப்பது குறித்து அடிப்படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் பொதுமக்கள் சந்திக்கும் மின்சாரத்துறை சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தும் படிப்படியாக குறைக்கப்படும் என்று உறுதியளித்தார். செந்தில் பாலாஜி வழக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், செந்தில் பாலாஜிக்கு ஓடி ஒளிவதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சம்மன் அனுப்பி அழைத்தால் நேரில் ஆஜராவதில் என்ன பிரச்சனை என்றும், அப்படியென்றால் அந்த குற்றத்தில் இவர்களுடைய ஈடுபாடு எந்த அளவில் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எனவே இந்த விவகாரத்தில் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதனை சம்பந்தப்பட்ட துறையினர் சரியாக செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீதிமன்றங்களில் நீங்கள் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க வேற தாவை காட்சியில் இந்த அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு முறைப்படி நடத்தப்படுமா என்று பல நான் காலையிலே அதை தெளிவாக சொல்லிட்டோம். கண்டிப்பாக 100% முறைப்படி நேர்மையாக தான் நடந்துட்டு வருது. ஸோ நேர்மையாக நடக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் விசிபிலிட்டி இருக்கு. அமெரிக்கா தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தால் அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து அதிரடியாக வெளியேறி போர் தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்திற்கு இந்த சமீபத்திய மோதல் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச நீர்வழியில் அப்பாவி பொதுமக்களால் இயக்கப்படும் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்கியதற்காக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க படைகள் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்கள் நாட்டை அச்சுறுத்தும் வகையிலும் இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையிலும் நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தால் அந்த நாட்டுடனான அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து அதிரடியாக வெளியேறி போர் தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் நாட்டிங்கம்மில் உள்ள டென்பிரிட்ஜ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 201 ரன்கள் எடுத்து குவித்தது.
இதில் அதிகபட்சமாக சால்ட் 70 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 11 ஓவர்களில் 76 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டியில் எகிப்து அணியை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உள்ள மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் எகிப்து அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் எகிப்து அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் எகிப்து அணி நடப்பு தொடரிலிருந்து வெளியேறியது. வயநாட்டில் சுரங்கப்பாதையின் மண்ணை அப்புறப்படுத்தாமல் குவித்து வைத்ததே நிலச்சரிவுக்கு காரணம் என்று கேரள முதலமைச்சர் சதீஷன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்லாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சதீஷன் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் பேசிய அவர், கல்லாடி மேப்பாடி சுரங்கப்பாதை பணியில் வெளியேற்றப்பட்ட மண் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழையில் அந்த மண் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுரங்கப்பாதை மண்ணை அப்பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என ஜூன் 20ஆம் தேதியை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டும் தனியார் நிறுவனம் இதுவரை மண்ணை அப்புறப்படுத்தவில்லை என்றும் அதனாலேயே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ജില്ലാ കളക്ടറും ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റിയുടെ ചെയർമാനും 20ആം തീയതി തന്നെ ഉത്തരവിറക്കി ഇതെല്ലാം നീക്കം ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിരുന്നതാണ്. PWD മന്ത്രി യോഗം ചേർന്ന് ഇത് അടിയന്തരമായി നീക്കം ചെയ്യണം എന്ന് കോൺട്രാക്ടർമാരെ അറിയിച്ചിട്ടുള്ളായിരുന്നു നേരത്തെ തന്നെ. പക്ഷേ അവർ അതിൻ്റെ കരാറുകാർ ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റിയുടെയും ജില്ലാ കളക്ടറുടെയും മന്ത്രിയുടെയും നിർദ്ദേശം சுற்றுச்சூழலை பாதுகாத்திட மரக்கன்றுகளை அதிகம் நட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கலையருவியில் கல்லூரி அரங்கில் சுவச்சத்தா பக்வாடா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கிடவும் நாட்டின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இதன் பின்னர் தன்னுடைய தாயின் பெயரில் மரக்கன்றை மத்திய இணையமைச்சர் நட்டு வைத்தார். இதில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேசிய போது சுற்றுச்சூழலை பாதுகாத்திட மரக்கன்றுகளை அதிகம் நட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற கனவு ஒருபோதும் நனவாகாது என்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பூபாலராயபுரத்தில் தாவேக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை இப்பகுதி செயலாளர் ஆனந்தகுமார் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தையல் இயந்திரங்கள், மிதிவண்டிகள், அயன் பாக்ஸ் ஆகியவற்றை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஸ்ரீநாத், தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்களின் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியை கலைத்து விடலாம் என்று சிலர் கனவு காண்பதாகவும் அது ஒருபோதும் நடக்காது என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அனைத்து அரசு சலுகைகளையும் மக்களுக்கு பெற்றுத்தர தொடர்ந்து பாடுபடுவேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பெரிய தும்மக்குண்டு, சின்ன தும்மக்குண்டு, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் நல்லாட்சி வழங்கியிருந்தும் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதாகவும் மீண்டும் ஸ்டாலினை முதலமைச்சராக்க கட்சியினர் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தன்னை 10வது முறையாக வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து எதிர்க்கட்சியில் இருந்தாலும் முதியோர் ஓய்வூதியம், மகளிர் நலத்திட்ட உதவி உள்ளிட்ட அனைத்து அரசு சலுகைகளையும் மக்களுக்கு பெற்றுத்தர தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார். RS பாரதி மீசையோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அவரே கண்ணாடி முன்னாடி நின்று முடிவு செய்து கொள்ளட்டும் என்று தாவேக கழக பேச்சாளர் லயோலாமணி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே உள்ள பனையூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளினையொட்டி தாவேக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கொள்கை பரப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி, கழக பேச்சாளர் லயோலாமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு
பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் லைகுலாமணி பேசிய போது, சட்டமன்றத்தில் உதயநிதியை பார்த்து நமது தலைவர் பார்ட்டி ஃபண்ட் குறித்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். அதற்கு பதிலளிக்க முடியாமல் அவர் சபையை விட்டு ஓடிவிட்டார் என்று விமர்சித்தார். சினிமாக்காரர் என்று நம்மை விமர்சிக்கும் உதயநிதி சுதந்திர போராட்ட தியாகியா அல்லது இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி மார்பில் குண்டு தாங்கியவரா என்று கேள்வி எழுப்பினார். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 20 முதல் 30 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் வாங்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனியாக அலுவலகமே நடத்தி கல்வித்துறையில் கோடி கோடியாக ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளையும் தாவேக கைப்பற்றி வரலாற்று சாதனை படைக்கும் என்று கூறினார். எனவே RS பாரதி மீசையோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அவரே கண்ணாடி முன்னாடி நின்று முடிவு செய்து கொள்ளட்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை அருகே புழல் கதிர்வேடு GND சாலையில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலின் போது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பிரபு நேரில் வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளார். மாதவரம் கும்மிடிப்பூண்டி GND சாலையில் கண்டெய்னர் யார்டுகளுக்கு செல்லும் கனரக வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதுகுறித்து பல ஆண்டுகளாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து புகார் அளித்து வந்துள்ளனர். இருந்தும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து மேலாண்மை, சர்வீஸ் சாலைகளில் ஆக்கிரமிப்பு தடுப்பு, கனரக வாகனங்களுக்கான நேர கட்டுப்பாடு, மாற்றுப்பாதை திட்டம் போன்ற நடவடிக்கைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நிலையில் புழல் கதிர்வேடு GND சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட போது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பிரபு நேரில் வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார். NLC பங்குகளை கூடுதலாக தமிழக அரசு வாங்க வேண்டும் என திராவிட கழகம் தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தின் 3% பங்குகளை ஒன்றிய அரசு தனியாரிடம் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான திராவிட கழகத்தினர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் NLC நிறுவனத்தை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் தலைவர் வீரமணி செய்தியாளர்களிடம் பேசிய போது, NLC நிறுவனம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்றாலும் அதை எதிர்த்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வீரமணி, சமூக நீதிக்கு இது பெரிய கேடு என்று கூறினார். NLC பங்குகளை கூடுதலாக தமிழக அரசு வாங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சமூக நீதிக்கு இது பெரிய கேடு. எப்போது நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களாக ஆகிறதோ அப்போதுதான் தனியார் துறையிலே மிகப்பெரிய இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் அந்த இடஒதுக்கீடு வரும். இடஒதுக்கீடு மூலம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சது, வங்கிகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள்ல. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னை ஆவடியை அடுத்த பொத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் வருகை புரிந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். அஞ்சலி செலுத்திய பின்னர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடலை எதிர்த்து பாபா சாஹிப் ஜெய்விக் மாடல் என்ற ஒன்றை உருவாக்கிய போது ஏற்பட்ட விரோதத்தின் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார் என்றும், இந்த கொலை வழக்கினை CBI விசாரிக்க வேண்டாம், நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று முன்னாள் திமுக அரசாங்கம் தெரிவித்தது என்றும், இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த வழக்கு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்படும் எனவும், அப்போது தமிழக அரசு நல்ல முடிவை எடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இது அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்டாலும் பொத்தூரிலே இங்கு வந்து அடக்கம் செய்யப்பட்ட நாள் 7ஆம் தேதி ஜூலை என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதன் அடிப்படையிலே சென்னையிலே எப்பொழுதும் நாங்கள் 5ஆம் தேதியும் இந்த ஆண்டு ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்கும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நாம் தலைவர் இயக்கம் விரைவில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து மாபெரும் பெரிய இயக்கமாக மாறும் என நாம் தலைவர் இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அண்ணாமலையின் நாம் தலைவர் இயக்கம் சார்பில் சோழவந்தான் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாம் தலைவர் இயக்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது போதைப் பொருளுக்கு எதிராக மாபெரும் பேரணி நடத்த உள்ளதாகவும் அதில் அண்ணாமலை கலந்து கொண்டு தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இயக்கம் விரைவில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து மாபெரும் பெரிய இயக்கமாக மாறும் என்று கூறினர். தாவேகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் தமிழகத்தில் போட்டியே இருக்கும் என்றும் மற்ற கட்சிகள் சிதறி சின்னாபின்னமாகிவிடும் என்றும் தெரிவித்தனர். முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதாக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் செயல்பாடு குறித்து சீராய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு குடிநீர், சாலை, கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளின் திட்ட முன்னேற்றங்களை ஆய்வு செய்து நிலுவைப் பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்ற வளர்ச்சிப் பணிகளில் சுமார் 80% நிறைவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகளையும் விரைவில் முடிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது என்றும் இதில் எந்தவித ஊழலுக்கும் இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எங்களிடம் கூறிய குறைகளை நாங்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம். அதற்கு துறை சார்ந்த நடவடிக்கை உடனடியாக செய்யப்படும். இது இந்த வார அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு தெரியாது. இரவு நேர மருத்துவ சேவையை உறுதி செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மருத்துவ இணை இயக்குநர் இதுகுறித்து நிரந்தர முடிவு எட்டப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்படுவதாக கூறி இரவு நேர மருத்துவ சேவையை உறுதி செய்ய வலியுறுத்தி பாஜக நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அறுவை சிகிச்சை மருத்துவர் வெங்கடேஷ் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் மருத்துவ இணை இயக்குநர் விடுப்பில் உள்ளதால் வரும் 16ஆம் தேதி வரை தற்காலிகமாக இரவு நேரத்தில் ஒரு மருத்துவரை பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் 17ஆம் தேதி இணை இயக்குநர் தலைமையில் சமாதான கூட்டம் நடத்தி நிரந்தர மருத்துவர் நியமனம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து பாஜகவினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் முழுவதும் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1874 பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சேலம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் போக்குவரத்து விதிகளை மீறிய 1874 பேரின் ஓட்டுநர் உரிமைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், அலைபேசி பேசிக்கொண்டே ஓட்டுதல் உள்ளிட்ட விதி மீறல்களில் ஈடுபட்டதற்காக இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இதில் குறிப்பாக கடந்த மே மாதத்தில் மட்டும் 265 ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சேலம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விபத்துக்களை குறைக்கும் வகையில் இந்த தீவிர நடவடிக்கைகள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர். சிவகங்கை அருகே பள்ளி மாணவர்கள் பேருந்து வசதி கேட்டு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டி கிராமத்தில் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வேங்கைப்பட்டில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி உள்ளதால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிங்கம்புணரி மற்றும் பிரான்மலை பகுதிகளுக்கு தினமும் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பேருந்து வசதி இல்லாததால் பல மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து செல்லவும், அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்களில் லிப்ட் கேட்டு பள்ளிக்கு செல்லவும் வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக பள்ளி நேரத்தில் பேருந்து இயக்க கோரியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே விஜய் அங்கிள், எங்களுக்கு பள்ளிக்கு போக பஸ் வேண்டும், நாங்கள் தினமும் 5 கிலோமீட்டர் நடந்தே செல்கிறோம் என்று மழலை குரலில் பள்ளி மாணவியின் உருக்கமான வேண்டுகோள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்லாடி சுரங்கப்பாதை அருகே ஏற்பட்ட நிலச்சரிவின் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேப்பாடி கல்லாடி சுரங்கப்பாதை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேற்றப்படும் மண்ணை மீனாட்சி பாலம் அருகே மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்துள்ளது.
இந்த மண்ணை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் ஒப்பந்த நிறுவனத்திற்கு உத்தரவிட்டும் ஒப்பந்த நிறுவனம் அப்புறப்படுத்தவில்லை. இப்பகுதியில் கனமழை பெய்ததால் மழை போல குவிக்கப்பட்டிருந்த மண் திடீரென்று சரிந்துள்ளது. இதில் அருகிலிருந்த வீடுகள், சுரங்கப்பாதை பணிக்காக கொண்டுவரப்பட்டிருந்த வாகனங்கள், பணிகளில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்தனர். அப்பகுதி பொதுமக்களும் தீயணைப்பு மீட்பு துறையினரும் போராடி 5 பேரை உயிருடன் மீட்டு மருத்துவமனைகளில் சேர்த்தனர். 2 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது. மாயமான 7 தொழிலாளர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் 99 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 33 தமிழ்நாடு ஹோட்டல்கள் செயல்பட்டு வருகிறது. அதேபோல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு ஹோட்டல் செயல்படுகிறது. இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான முறையில் தங்கும் வகையிலும் சுகாதாரமான உணவை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கும் வகையில் தமிழ்நாடு ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒகேனக்கல் தமிழ்நாடு ஹோட்டலில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 99 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி விற்கப்பட்டுள்ளது. பொதுவாக சுற்றுலா தலத்தில் உணவின் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு ஹோட்டல் நிர்வாகத்தின் மூலமாக மிக குறைந்த விலையில் சிக்கன் பிரியாணி விற்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வாங்கி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அஞ்சலக சந்திப்பு பகுதியில் காரில் வந்த ஜோடியை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்திய வீடியோக்கள் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே செம்மங்காலையை சேர்ந்தவர் வினேஷ். இவர் மனைவி விலாசினி. இவர்கள் காதல் திருமணம் செய்து 5 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு 3 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த வினேஷ் கடந்த வாரம் ஊருக்கு வந்துள்ளார். அவருக்கு மனைவியின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விலாசினிக்கு தெரியாமல் வினேஷ் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். குளித்துறை அஞ்சலக சந்திப்பில் தன்னுடைய மனைவி வேறு ஒருவருடன் காரில் ஏறி செல்வதை பார்த்த வினேஷ் அந்த காரை வழிமறித்து தடுத்து நிறுத்தி இருவரையும் தாக்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் சமாதானம் செய்து விசாரித்ததுடன் காவல்துறைக்கும் தெரிவித்துள்ளனர். பொதுவெளியில் நடைபெற்ற இந்த தாக்குதல் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. நாகை அருகே கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாததை கண்டித்து சுடுகாட்டில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் பிரிஞ்சிமுலை கிராமத்தை சேர்ந்த சிறு விவசாயி சோமசுந்தரம். இவருக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள கடன் தள்ளுபடிகள் 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் இருந்ததால் பலன் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த அவர் கடந்த சனிக்கிழமை சென்னையில் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் சோமசுந்தரமும் கலந்து கொண்டார். இதன் பின்னர் அவர் போராட்டத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் விவசாய சங்கங்களின் சார்பில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு, காவிரி விவசாயம் சங்க தலைவர் தனபாலன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக புறப்பட்டு ஹரிச்சந்திரா நதிக்கரை இடுகாட்டில் அவரது உடல் எரியூட்டப்பட்ட இடத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சுடுகாட்டிலேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுடுகாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருள்மொழி கிராமத்தில் விவசாயத்திற்கு முறையாக மும்முனை மின்சாரம் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் அருள்மொழி கிராமத்தில் நடவு செய்துள்ள நெற்பயிர்கள் 60 நாட்கள் முதல் 80 நாட்கள் ஆன நிலையில் மும்முனை மின்சாரம் சரியாக கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் முத்துவாஞ்சேரி, காரைக்குறிச்சி சாலையில் மரக்கட்டைகள் மற்றும் வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பளூர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். குறுவை சாகுபடிக்கு தேவையான மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததால் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் பளூர் ஒன்றியத்தில் குறுவை சாகுபடிக்கு தேவையான மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததால் சுமார் 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து சோளமாதேவி, கோடாலி, கருப்பூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பளூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டை நாமம் அணைந்தும் கையில் திருவோடு ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டம் நடைபெற்ற போதும் மின்துறை அதிகாரிகள் யாரும் வராததால் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்தனர். விரைவில் மும்முனை மின்சாரம் சீராக வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரித்தனர். திருச்சி அருகே பாரத் கேஸ் ஏஜென்சியில் சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி வாடிக்கையாளர்கள் ஏஜென்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அருகே உள்ள தனரத்தனம் நகரில் செயல்பட்டு வரும் பாரத் கேஸ் ஏஜென்சியில் சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடு மற்றும் காலதாமதம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி வாடிக்கையாளர்கள் ஏஜென்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்திருந்த தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் வாடிக்கையாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்து ஏஜென்சி ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டார். அதற்கு 35 நாட்களாக சிலிண்டர் சப்ளை இல்லாததால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு நவல்பட்டு விஜய் அறிவுறுத்தினார். திண்டுக்கல் அருகே 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் குடியிருப்பு பகுதிகள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலம் என்று கூறி அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்ததால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ராமையன்பட்டியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். நிலையில் சம்பந்தப்பட்ட நிலம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என்ற தகவலின் அடிப்படையில் வட்டாட்சியர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து அளவீடு செய்ய வந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட அதிகாரிகள் உடனடியாக நில அளவீட்டை மேற்கொள்ளாமல் தள்ளி வைக்க முடிவு செய்தனர். மேலும் குடியிருப்போர் தங்களிடம் உள்ள பட்டா பத்திரம் உள்ளிட்ட உரிமை ஆவணங்களை சமர்ப்பிக்க 2 நாட்கள் அவகாசம் வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். ஆவணங்கள் அனைத்தும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசாங்கம் மிகவும் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் என்று ஊர் மக்களுடைய சார்பாக பொறுப்பாளர்களாக இருந்து கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக மக்கள் குடியிருக்கிறாங்க. 150 ஆண்டுகளாக ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் உள்ளது, கல்லறைகள் உள்ளன. இதெல்லாம் 150 ஆண்டு காலமாக. காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் சிறுவனின் உடல் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவரின் பெற்றோர்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர்கள் மீனாட்சி சுந்தரம், தனலட்சுமி தம்பதியர்கள். இவர்களுடைய 10 வயது மகனுக்கு ஆணுறுப்பில் அரிப்பு ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அங்கு மருத்துவர் காமாட்சி சந்திரன் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அறுவை சிகிச்சைக்கு பின்பு சிறுவனின் ஆணுறுப்பு அழுகி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. இதன் பின்னர் சிறுவன் மதுரை மீனாட்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிறுவனின் ஆணுறுப்பு முற்றிலும் அழுகி போய் உள்ளது. இதில் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கைது செய்ய கோரியும் காரைக்குடி காவல்துறை உதவி கண்காணிப்பாளரிடம் சிறுவனின் பெற்றோர்கள் மனு அளித்தனர். இது தொடர்பாக மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததற்கான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சிறுவனின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காரியாபட்டியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராம்பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தாவேகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காரியாபட்டி தாலுகாவில் உள்ள கோவிலாங்குளம், உடுப்புக்குளம், ஆவாரம்பட்டி, கண்மாய் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்தை தடுத்து தனியார் நிறுவனம் அமைக்கவுள்ள சோலார் பிளான்ட்டை ரத்து செய்ய வேண்டும், காரியாபட்டியில் 2025 முதல் 2026 ஆண்டில் வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு பயிர் காப்பீட்டு உடனே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் தென் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் ராம்பாண்டியன், மகளிரணி மாநில செயலாளர் வாசுகி, மாவட்ட துணை செயலாளர்கள் ராமஜெயம், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட
ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மந்திக்குளம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும், புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும், பழைய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை நிபந்தனையின்றி வழங்க வேண்டும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதன் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தினகரனிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்த முற்றுகை போராட்டத்தால் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி கிராம பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி அருகே உள்ள கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியின் பழைய கட்டிடம் பழுதடைந்ததால் அகற்றப்பட்ட நிலையில் புதிய கட்டிடம் கட்டப்படாததால் மாணவர்கள் மரத்தடியிலும் உணவு கூடத்திலும் வெயில் மற்றும் மழையிலும் அமர்ந்து கல்வி கற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து தகராறில் பெற்ற மகனே தந்தையை உயிர் பறிப்பு செய்ததற்கு தண்டனை பெற்று தந்த காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். சேலம் சங்ககிரி அருகே சொத்தை பிரித்து தரக்கோரி தந்தையை மண்வெட்டியால் வெட்டி உயிர் பறிப்பு செய்த மகன் சுப்பிரமணிக்கு சேலம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு 3 ஏக்கர் நிலத்தை பங்கிட்டு தருமாறு கேட்ட மகன் சுப்பிரமணிக்கு தந்தை சின்ன பழனி மறுப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட தகராறில் அவர் தந்தையை உயிர் பறிப்பு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இறுதி விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தவுடன் அபராதம் செலுத்த தவறினால் கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் அருகே மதுபோதையில் நண்பரின் உயிரை பறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் சதுப்பேரியை சேர்ந்தவர் வினோத்குமார். பெயிண்டராக வேலை செய்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இவர் நண்பர் ராஜ்குமார் என்பவர் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. நிலையில் இருவரும் கிராமத்திற்கு வெளியே சென்று மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதில் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் மது பாட்டிலை உடைத்து வினோத்குமாரை கீழே தள்ளி கழுத்தை அறுத்து அவரது உயிரை பறித்தார். இதன் பின்னர் ராஜ்குமார் அங்கிருந்து தப்பித்து சென்றார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியூர் காவல்துறையினர் வினோத்குமாரின் உடலை மீட்டு உடற்கூராய்வுகளுக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நண்பரின் உயிரை பறித்த ராஜ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே ஆள் இல்லாத வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே வசித்து வரும் காதர் இப்ராஹிம் மற்றும் அவரது அண்டை வீட்டை சேர்ந்த அப்துல்லா ஆகியோர் வெளியூரில் தொழில் செய்து வருவதால் அவ்வப்போது மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்ததை அறிந்த கொள்ளையர்கள் சுவர் ஏறி தப்பி சென்றனர். அப்போது அவர்கள் திருடிய வெள்ளி பொருட்களை இருசக்கர வாகனத்தில் வைத்து தப்பி செல்ல முயன்ற போது வாகனம் இயங்காததால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்று தப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த உடையாளிப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குடியாத்தம் பகுதியில் ஒரே நாளில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 2 பேரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லிங்குன்ற பகுதியில் கூலி வேலை செய்து வரும் அன்பு என்பவர் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டியதாக சிறுமியின் பெற்றோர் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் அன்புவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
இதேபோன்று குடியாத்தம் அடுத்த வாணியம்பாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சாமுவேலை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் கார் தலை குப்புற கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உள்பட 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தாராபுரத்தை அடுத்துள்ள தலவாய்ப்பட்டினத்தை சேர்ந்த சதீஷ்குமார் வாடகை கார் ஓட்டி வருகிறார். சதீஷ்குமார் தன்னுடைய நண்பர்கள் 4 பேரை காரில் ஏற்றிக்கொண்டு சொந்த ஊரான தலவாய்ப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். உடுமலை சாலையில் சென்று கொண்டிருந்த போது உடுமலையிலிருந்து தாராபுரம் நோக்கி அதிவேகமாக வந்த வாகனம் காரின் பக்கவாட்டில் பலமாக உரசியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த 4 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். கார் ஓட்டுநரான சதீஷ்குமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஓட்டுநர் சதீஷ்குமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் நாயகனை பெரியாள் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன், தருமர், பீமன், அர்ஜுனர் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆரணி நகரில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயத்தில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர பகுதியில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று கூழ்வார்க்கும் திருவிழாவும், இரவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டை, வான வேடிக்கையுடன் அம்மன் புஷ்ப பல்லாக்கு வீதி உலா என வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கூழ்வார்க்கும் திருவிழாவினை முன்னிட்டு வருடாபிஷேக விழா விழாக்குழு தலைவர் ஜி.வி. கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஆலயத்தின் வெளியே பசு, கன்று கொண்டு வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் யாகசாலை அமைத்து ஹோம திரவியங்கள் மற்றும் மூலிகைகள், பழங்கள், பஞ்சவஸ்திரம் போன்ற மங்கள பொருட்கள் யாக குண்டத்தில் போடப்பட்டு வேத மந்திரங்கள் ஓத சிறப்பாக யாக பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலச நீரை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவிலில் உள்ள பரிவார மூர்த்திகள், உற்சவர் சிலைக்கும் அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் தீபாராதனை காண்பித்தனர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வேம்புலியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற மந்திரத்துடன் இந்தியா முன்னேறி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். செந்தில் பாலாஜிக்கு ஓடி ஒளிவதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து அதிரடியாக வெளியேறி போர் தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம். ஈரான் அதிரடி எச்சரிக்கை. 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. 125 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 16வது சுற்று போட்டி எகிப்து அணியை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.